Good evening, student. Today going to discuss about the Unit-1 Fundamentals of Computers chapter-2. அதுதான் இப்போ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அதை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் நம்ம எலாபரேட்டாக இன்றைக்கி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸில் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நவ் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் சாப்டர் 2ல் நம்பர் சிஸ்டம் பற்றி நம்ம ஆல்ரெடி ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம கொடுத்துருந்தோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 5 minutes ஆர் 7 minutesல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்டு நம்பர் சிஸ்டம் அப்படின்னு என்னங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள், நீங்களும் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே, நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக அப்படிங்கிறது நம்ம அன்றைக்கே சொன்னோம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் நம்மளுடைய சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறது அதிலேருந்து நிறையா நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, நம்பர் சிஸ்டமில் சம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். வாட் ஆர் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்? லேர்னிங் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு லெசனுடைய பேக் சைடில் அல்லது அதனுடைய ப்ராசஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக இன்சைடில் வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவை என்னன்னு பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு நோ ஹவு த கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்பிரெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டு யூ மீன் பை இன்டர்பிரெட்ஸ் அப்படின்னா என்ன சார்? இன்டர்பிரெட்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் டேட்டா, இது தெரியும் நம்மளுக்கு. ஸ்டோர்ஸ் டேட்டா இன் மெமரி. ஸோ இன்டர்பிரெட்ஸ் அப்படின்னா என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு வேர்டு ஜென்ரலாக கம்பைலர், இன்டர்பிரெட்ஸ். அதை நீங்கள் கேள்விப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. நான் ஹையர் ஸ்டடீஸ் போனீங்க அப்படின்னா அது இன்சைட் ஆஃப் ப்ராசஸில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒன் பர்சன் அப்படின்னா ஒரு டெக்னிக் இன்சைடில் த இன்டர்பிரெட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும். ஒவ்வொரு நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமாண்டும் ஒவ்வொரு ஒர்க்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்டர்பிரெட்ஸ் மூலிமா தான் நம்மளுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இன்டர்பிரெட்ஸ் அண்டு ஸ்டோர்ஸ் டேட்டா இன் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய டேட்டா எல்லாமே எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெமரியில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி நடக்குது, என்ன ப்ராசஸில் நடக்குது, எந்த மாதிரியான மெத்தடில் நம்மளுடைய டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். டு லேர்ன் வேரியஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன். வேரியஸ் அப்படின்னா என்னது? நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? டேட்டானா ஒன்று தானே. அதில் என்ன போய் நிறைய வேரியஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டாவை நிறைய மெத்தடில் சொல்லலாம். ஈவன் நம்பர்ஸில் சொல்லலாம், நியூமரிக்கில் சொல்லலாம், அல்லது ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் சொல்லலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் இவங்க சொல்கிறாங்க. அண்ட் பைனரி அரித்மெட்டிக். என்ன சார் அரித்மெட்டிக்னா எங்களுக்கு தெரியுது, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகே, பைனரி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1 இஸ் அ பைனரி நம்பர்னு சொல்லுவோம். 0 and 1 இஸ் அ பைனரி நம்பர். தென் மோர் தென் நம்பர் ஆஃப் காம்பினேஷன் per 001 002 0010 ஆர் 001 ஆர் 0010. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைனரி நம்பர்ஸ். ஸோ அந்த பைனரி நம்பர்ஸில் என்னென்ன ஆப்ரேஷன் எல்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுவோம். நவ் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட், டு லேர்ன் கன்வர்ஷன். வாட் யூ மீன் பை கன்வர்ஷன்? கன்வர்ஷன் அப்படின்னா ஒரு மெத்தட்லேருந்து அனதர் ஒரு மெத்தடை சேஞ்ச் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் அங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே நம்மளுடைய நம்பர் சிஸ்டமில் நிறைய நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம், டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அது ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அந்த நம்பர் சிஸ்டம் என்ன பண்ண முடியும்னா டு கன்வெர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி டு ஆக்டல், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பரை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே அதாவது தான் அங்கே சொல்கிறாங்க டு லேர்ன் கன்வர்ஷன் பிட்வீன் வேரியஸ் நம்பர் சிஸ்டம்ஸ். நிறைய நம்பர் சிஸ்டம்குள்ளே நம்மளுடைய நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், மாற்றலாம் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறோம்.
ஸோ அதுதான் நம்மளோட இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவில் 3 பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் இஸ் அ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அது தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட லெசனை ஈஸியாக நம்ம ஸ்டடி பண்ண முடியும். ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கும் கோயின்சைட் ஆகுது. ஸோ ஒரே மாதிரியான வீடியோ தான் வரும் உங்களுக்கு. நான் அதில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு சேம் டைம் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட் ஒன்று போட்டு அந்த கிளாஸ் ஒர்க் நோட்டில் நான் என்னென்ன நோட் பண்ணி கொடுக்கணும் அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்டு லெசன் கவனிக்கும் போது அதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க. நான் இப்போ அண்டர்லைன் பண்ணி என்னென்ன சொன்னோன்னா அதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கணும், கிளாஸ் ஒர்க் நோட்டில். ஓகேங்களா? நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார், இந்த இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, வாட் வி ஆர் கிவிங். சரி, நம்ம இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த டேட்டா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ டேட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபெமிலியரான வேர்டு. எங்கே சார்? நம்ம ஒரு பிளேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபார் ஃபர்ஸ்ட் சாப்டரில் டேட்டா அண்டு இன்ஃபர்மேஷன், ரா ஃபேக்ட் சொல்லியிருக்கோமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேட்டா அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். த டேர்ம் டேட்டா கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் டேட்டம். ஒரு 1 மார்க் கொஷின் இது உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிக்கணும், புக்லேயும் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஸோ லெசன் வாட்ச் பண்ணும்போதே பக்கத்தில் புக் வச்சுட்டு அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? த டேர்ம் டேட்டா கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் டேட்டம் which means raw fact. இன்னொரு 1 மார்க் கொஷின் இது. சரிங்களா? உங்களுக்கு இந்த டேட்டாவோடைய அனதர் ஒரு நேம் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ raw fact. The data is a fact about people. அந்த டேட்டா எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா about a people, place or some objects. டேட்டா அப்படிங்கிறதுல என்ன சொல்லலாம், அந்த ரா ஃபேக்ட் எதிலேருந்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எதெல்லாம் இருக்கலாம், பீப்புளாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், ஆர் சம் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னாவே என்ன இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம், பென்னாக இருக்கலாம், அல்லது ஒரு வெஹிக்கிளாக இருக்கலாம், காராக இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். ஆப்ஜெக்ட் அப்படின்னா எனிதிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த பொருளும் எல்லாமே என்ன சொல்லலாம், ஆப்ஜெக்ட்னு சொல்ல முடியுமா? ஸோ அதிலிருந்து வரக்கூடிய டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இப்போ ஒரு நம்பராக அல்லது சம் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இன்ட்ரடக்ஷன் புரியுதுங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் டேட்டம். அது ஒரு 1 மார்க்கு. டேட்டா எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டாங்கிற வேர்டு எங்கேருந்து வந்துச்சுங்கிறாங்க, டேட்டம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்துச்சு. விச் மீன்ஸ் அ ரா ஃபேக்ட். இந்த டேட்டமுக்கு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு சிம்பிள் வேர்டில் ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டேட்டாவுக்குலாம் எங்கேருந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா people, place or some objects அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? நவ் ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த தியரி பார்ட்டை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கக்கூடிய ப்ராசஸை பார்க்கலாம். ஸோ டேட்டா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன எக்ஸாம்பிள் இருக்குது சார்? லெட் நேம், ஏஜ், கிளாஸ், மார்க்ஸ், சப்ஜெக்ட். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டா, நேம் அப்படிங்கிறது ஒரு டேட்டா, ஏஜுங்கிறது ஒரு டேட்டா, கிளாஸுங்கிறது ஒரு டேட்டா, மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா. பி சம் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் டிஃபைன் சம் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நவ் லெட் யூஸ் அசைன் எ வேல்யூ டு ஈச் ஆஃப் திஸ் வேரியபிள்ஸ். இது ஒவ்வொன்றுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸாக கொடுக்குறேன். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளுக்கு எல்லாமே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கொடுக்குறேன். நேம் இஸ் அ பிரகாஷ், ஏஜ் 28, கிளாஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட், மார்க்ஸ் ஃபார் ஹண்ட்ரட்ஸ், சப்ஜெக்ட் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு டேட்டா கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் த வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும், அது ஒரு ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கடுத்தது உங்களுக்கு பாக்ஸை அரேஞ்ச் பண்ணி ஒரு டேட்டாவை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டாவில் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் என்ன சொன்னது வேறு ஒன்று சொன்னேன், இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. நேம் இஸ் அ ராஜேஷ், ஏஜ் இஸ் அ 16, கிளாஸ் இஸ் அ 11th, மார்க் இஸ் அ 65,
subject is a computer science. ஸோ இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ப்ராசஸாக எல்லாமே வந்துடுச்சா, வேரியபிள் வேல்யூஸ். ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டாவுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? இப்போ ஒரு டேட்டா அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது கீழே ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க. In the above example, the values assigned to 5 different variables. ஸோ அப்போ இந்த சைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது? இட் இஸ் அ வேரியபிள். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலாபரேட்டாக நம்ம C++ ஸ்டடி பண்ணுவோம். தெரிஞ்சுக்கோங்க வேரியபிள்ஸ் அப்படின்னா. ஸோ இந்த ஏஜ், நேம், ஏஜ், கிளாஸ், மார்க்ஸ், சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுலாம் வேரியபிள்ஸ். அண்டு ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ். 5 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா? சரி, 5 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்களா? நவ் திஸ் ஆர் கால்டு டேட்டா. இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள், திஸ் ஆர் கால்ட் அஸ் டேட்டா. திஸ் ஆர் கால்ட் அஸ் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ யூ அண்டர்ஸ்டாண்ட்? To 5 different variables are called data. Define data அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு கேட்கலாம். ஒரு 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. When the above data is processed, we get an information. Rajesh is 16 years old, studying class 11th standard, as scored 65 marks in computer science subject. இது ஒரு காம்பினேஷன் ஆர் ஒரு மீனிங்ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக வந்துருச்சா? யார் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? ஓகே. நவ் ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது மாதிரி நம்ம வேரியஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டாவை டிஃபைன் பண்ண முடியும். இப்போ ஒரு பர்சனை வச்சு அந்த பர்சனை பார்த்திங்கன்னா நேமு, ஏஜு, கிளாஸ், மார்க்ஸ், சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சு சொன்னாங்க. இதுவே நம்ம ஒரு பொருள் வச்சு சொல்லலாம், அல்லது ஆப்ஜெக்ட் ஏதாவது வேறு ஒரு பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில், ஃபார் எக்ஸாம்பிள் பென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்னுக்குன்னு ஒரு நேம் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ பென். பென்னோட காஸ்ட் 50 rupees. பென்னோட கலர் ப்ளூ கலர். இது மாதிரி என்ன பண்ணலாம்னா அதுக்குன்னு ஒரு டேட்டாவை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்து டிஸ்கஸ் பண்ணலாங்களா? டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா ரெப்ரசன்டேஷன். வாட் யூ மீன் பை டேட்டா ரெப்ரசன்டேஷன்? என்ன சார் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன? இங்கே நம்ம என்ன சார் இங்கே நம்ம டேட்டாவை எப்படி நம்ம இங்கே ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் டேட்டா ரெப்ரசன்டேஷனில் நிறையா திங் இருக்குது. கொஞ்சம் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, புரியல அப்படின்னா டெஃபினட்டாக என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே. நவ் கம்ப்யூட்டர் ஹேண்டில் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு, நம்முடைய கம்ப்யூட்டர் எப்படி டேட்டா ஹேண்டில் பண்ணுவாங்கிறாங்க. ஹேண்டில்ஸ் டேட்டா த ஃபார்ம் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராசஸ் ஆஃப் ஜீரோஸ். நம்ம என்ன சொல்லிகிட்டே இருக்கோம்ல, 0 and 1. நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் என்ன மாதிரியான மெத்தடில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 and 1 அப்படின்னு தான் சொல்கிறோம். எனி கைண்ட் ஆஃப் டேட்டா, லைக் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா, எந்த டேட்டாவாக இருந்தாலும் சரி, லைக் அது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. நம்பர், ஆல்பாபெட், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் should be converted as zeros and ones. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. சரி சார், இங்கே சொல்லியிருக்கீங்க நம்பர்னு சொல்லியிருக்கீங்க, ஆல்பாபெட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் என்ன சார் எங்களுக்கு தெரியலையே, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னா 0 to 9 நம்பர்ஸ் பிட்வீன். இதில் இருக்கக்கூடிய எனி நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம தானே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேக் எழுதணும் அப்படின்னா அந்த 0 to 9 நம்பர்ஸ்குள்ளே இருக்கிற நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1,10,099 அப்படின்னு எழுதினாலும் அந்த 0 to 9 நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்பாபெட் அப்படின்னு என்ன சார்? ஆல்பாபெட் அப்படின்னா A to Z. ரொம்ப தானே, A to Z. தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னா சார், ஸ்பெஷல் கேரக்டர்னால் எங்களுக்கு என்னென்னு தெரியாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் சிம்பிளாக நீங்கள் கீபோர்டு இருந்தால் அவனை கீபோர்டில் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் $, asterisk ஆர் இன் சிம்பிள், பேக் ஸ்லாஷ், ஃப்ரண்ட் ஸ்லாஷ், ஐஃபன்,
ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஷுட் பி கன்வெர்டட் 0 ஆர் 1. இந்த இதெல்லாம் என்னவா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆர் 1 கன்வெர்ட் பண்ணுவாங்க. which can be understood by computer. இந்த பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் 0 and 1. Are you understand? நம்ம ஆல்ரெடி நான் பிகினிங்லேயே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய சிஸ்டத்துக்கு எல்லாமே தெரிஞ்சது என்னது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். நம்மளுக்கு தான் தெரியும் அது வீடியோவா டாக்குமெண்ட்டா அல்லது வாய்ஸா அல்லது இமேஜா அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? தட் த கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கால்டு மிஷின் லாங்குவேஜ். இது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ அப்போ நம்ம யூசர் சிஸ்டமுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, கம்ப்யூட்டருக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, அது என்னவாக மாற்றுறாங்க ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றுறாங்க. ஸோ அப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் அ மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் அதுக்கடுத்தது ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே. 0 or 1 are called binary bit, BIT, binary digit. ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் உங்களுக்கு. 0 or 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைனரி டிஜிட்ஸ், பைனரி நம்பர்ஸ், பைனரி டிஜிட்ஸ் அப்படின்னாலும் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் நம்ம சொல்லுவோம். புரியல அப்படின்னா டெஃபினட்டாக கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் கடியாக இருக்கும் அல்லது கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 0 or 1 are called binary digit, BIT. அந்த எக்ஸ்பான்ஷன்லாம் கேட்கலாம். வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் BIT? Binary digits. Therefore the study of data representation in the computer in important, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ டேட்டா ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைன் பிட், ஒரு 2 மார்க் கொஸ்டின் இது. டிஃபைன் பிட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினில். ஸோ பிட் அப்படின்னா என்ன சார்? எ பிட் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. எ பிட் இஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி டிஜிட் which can be 0 or 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைனரி டிஜிட் அப்படின்னாலும் என்னது 0 or 1, பிட் அப்படின்னாலும் என்னது 0 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர். 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். விச் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். டேஷ் இஸ் த பேசிக், 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. டேஷ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு அதுக்கு ஆன்சர் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் டிஃபைன் பிட் அண்டு ஒரு 1 மார்க் டேஷ் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? நவ் நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நவ் டிஃபைன் நிப்பல், இது ஒரு கொஷினில் 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். define nipple. A nipple is a collection of 4 bits binary digit. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பைனரி டிஜிட் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னு மட்டும் சொன்னோம். இதில் சொல்கிறாங்க பாருங்கள், a collection of 4 bits. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 0 1 0, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிப்பல் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஒய் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 பிட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? டிஃபைன் நிப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்கலாம் அல்லது ஒரு 1 மார்க் கொஷினில் இது கேட்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் புக்கில் நோட் பண்ணியிருக்கணும். நவ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் பிட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டிஃபைன் பைட். உங்களுக்கு கொஷினே சொல்லி நடத்திட்டுருக்கேன். ஸோ அதை கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் புக்கில், ப்ளஸ் நோட்டில் எழுதியிருக்கணும். ஓகே, எ கலெக்ஷன் ஆஃப் 8 பிட்ஸ். A collection of 8 bit
is called byte அப்படின்னு சொல்கிறாங்க. a collection of 8 bits called byte அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சார், இங்கே முன்ன பைனரினா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னு பார்த்தோம், நிப்பல் அப்படின்னா 4 பிட் 0010ன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 8 பிட் அப்படின்னு சொல்கிறீங்களே சார், அதுக்கும் வேல்யூஸ் இருக்குது 0 1 0 1 0 1 0. இதில் எத்தனை டிஜிட் இருக்குது, 1 2 3 4 5 6 1 0. உங்களுக்கு லாஸ்ட்டாக வரணும். ஸோ இதுவும் இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பைட் அப்படின்னு சொல்ல முடியும். இட் இஸ் அ பைட். ஸோ 8 பிட்ஸ் ஜாயின் ஆனது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். A byte considered as basic unit as unit of measuring the memory size in the computer. நம்மளுடைய மெமரி சைஸை மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்னது, இந்த பைட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜென்ரலாக அவங்க டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் ஃபோனில் நம்ம ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிலோ பைட், ஒரு 1 பைட் இருக்குது, 2 பைட் இருக்குது, அல்லது 2 MB இருக்குது, 1 KB இருக்குது, 2 KB இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை மெஷர்மெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ட் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ட் லென்த், வாட் இஸ் அ வேர்ட் லென்த் அப்படின்னு என்ன சார்? வேர்ட் லென்த் அப்படின்னா என்ன, எங்களுக்கு தெரியலையே, புரியலையே. எங்களுக்கு வேர்ட் லென்த் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்கலாம். டிஃபைன் வேர்ட் லென்த், ரொம்ப இம்பார்ட்டன்ட். Define word length. So refer to the number of bits processed by computer CPU. இதில் பார்த்தீங்கன்னா the number of bits processed by, இந்த பிட் எல்லாம் யார் ப்ராசஸ் பண்ணுவாங்க, the computer CPU, central processing unit. அந்த central processing unitல தானே எல்லா ப்ராசஸுமே நடக்கும். ஸோ அங்கே எவ்வளோ பிட் வேல்யூ ஒர்க் ஆகும், எவ்வளோ வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், a word length can have 8 bits, 16 bits, 32 bits, 64 bits. Present day computers 32 bits or 64 bits. என்ன சார் இது? ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் பற்றி நல்லா ஜென்ரலாக தெரிஞ்சவங்களுக்கு என்ன ஒரு சொன்ன அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அட் எ டைம் ஆஃப் ப்ராசஸில் எவ்வளோ பிட் ஆஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணோம், எவ்வளோ பிட் ஆஃப் வேல்யூ ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வேர்ட் லென்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் எவ்வளோ டேட்டா ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வேர்ட் லென்த்தில் பார்த்திங்க அப்படின்னா some types சொல்லி the word length can have 8 bits 8 bits process, 16 bit processor, 32 bit processor, 64 bit processor and present day. இது மாதிரி 1 mark question கேட்கலாம். present day which or what is a bit of computer are used அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த present day computers 32 bit ஒரு 1 mark question இது உங்களுக்கு. ஓகேங்களா? or 64 bit process it didn't do that அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? ஸோ இந்த வேர்ட் லென்த் பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் கொஷினே எத்தனை சொல்லியிருக்கோம்? டிஃபைன் எ பிட், டிஃபைன் எ நிப்பல், டிஃபைன் எ பைட், டிஃபைன் எ வேர்ட் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் இன்சைடில் 1 மார்க் கொஷின்ஸும் நோட் பண்ணி கொடுத்துருக்கோம். நவ் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாமா? நவ் வாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த ரெப்ரசன்டேஷன் அதுக்கு ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த QR கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுடைய புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் புக்கில் இருந்து நீங்கள் QR கோட் ஸ்கேனர் அப்படிங்கிறத நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலிமா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் ஆர் சம் வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? நான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்ன டிஸ்கஸ் பண்ணோம், பிட் அப்படின்னு என்னது 0 or 1, நிப்பல் அப்படின்னு என்னது 4 பிட், பைட் அப்படின்னு என்னது 8 பிட் ஜாயின் ஆனது என்னது ஒரு பைட். ஸோ கிலோ பைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1024 பைட்ஸ் ஜாயின் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஒரு கிலோ பைட் அப்படின்னு சொல்லப்படும். மெகாபைட் அப்படின்னா 1024 கேபி ஜாயின் ஆனது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபி அப்படின்னா கிலோ பைட், அது ஒரு மெகாபைட் அப்படின்னு சொல்ல முடியும். ஜிகாபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1024 எம்பி ஜாயின் ஆனது தான் ஒரு ஜிகாபைட் அப்படின்னு சொல்கிறோம். டெராபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1024 ஜிபி ஜாயின் ஆனது தான் என்ன சொல்கிறோம், ஒரு டெராபைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷினில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடியது எல்லாமே நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஜென்ரலாகவும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாமா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் மெமரியை ரெப்ரசன்டேஷன் பண்ணி சொல்கிறாங்க. வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் மெமரி? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில். கம்ப்யூட்டர் மெமரிஸ் மெயினாக 2 கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். மெயின் மெமரி, செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே கம்ப்யூட்டர் மெமரியில் மெயின் மெமரி அண்டு செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் மெமரி அண்டு செகண்டரி மெமரி இஸ் நார்மலி ரெப்ரசன்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோபைட், மெகாபைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் மெமரி ஆர் நார்மலி ரெப்ரசன்டட் ஆஸ் கிலோபைட் ஆர் மெகாபைட். கிலோபைட்னா கேபி, மெகாபைட் அப்படின்னா எம்பி. ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஷனில் கேட்கலாம். இன் டெசிமல் சிஸ்டம் 1 kilo represent 1000 that 10 to the power of 3. So 1 kilo representation பண்ணுறது எப்படி சிம்பிளாக ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம், 10 to the power 3. 1 மார்க் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைனரி சிஸ்டமில். இன் பைனரி சிஸ்டம் 1 kilobyte, in binary system 1 kilobyte represent 1024 bytes to power 10. சரிங்களா? ஏன் சார் இதெல்லாம் இப்படி சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம நார்மல் ஹை வேல்யூஸ் போக போக நம்மளுடைய வேல்யூவை நம்ம சிம்பிள் ஆஃப் மெத்தடில் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்காக. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஷின், ரொம்ப இன்சைடில் 1 மார்க் கொஷின் அதை கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் அதெல்லாமே. ஓகேங்களா? த ஃபாலோயிங் டேபிள் ரெப்ரசன்ட் த வேரியஸ் மெமரி சைஸஸ். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 1 kilo represent 1000 that 10 to the power 3. In binary system 1 kilobytes represent 1024 bytes, that is 2 power 10. 1 kilobytes எப்படி நம்ம ஈஸியாக ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம், 2 power 10. 1 kilo represent 1000 bytes எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to the power 3 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளில் உங்களுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட் சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நேம், அப்ரிவியேஷன்ஸ் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கிலோ அப்படின்னு ஷார்ட்டாக அப்படி கொடுத்துருக்காங்க, கே. மெகாபைட் எம், ஜிகாபைட் ஜி, டெராபைட் டி, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த சைஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சைஸில் ஷார்ட்டாக ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். 1024 எப்படி சொல்லியிருக்காங்க, 2 cap 10. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு நம்மளுடைய மெமரி சைஸை ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த டேபிள் ஃபார்மேட்டு கீழே பைட்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் கேரக்டர்ஸ் இன் எ டெக்ஸ்ட். இந்த பைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம், ரெப்ரசன்ட் கேரக்டர்ஸ் இன் எ டெக்ஸ்ட். கேரக்டர்ஸ் இன் எ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்கீம்ஸ் are used to represent the character set numbers. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்கீம்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. கோடிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னா என்னது சார், நம்மளுடைய கோடை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது கேரக்டர்ஸ் செட் அண்டு நம்பர்ஸ். கேரக்டர் செட் அண்டு நம்பர்ஸ். The most commonly used coding, 1 mark question கேட்கலாம். Which is the most commonly used coding அப்படின்னு சொல்லிட்டு 1 mark ரொம்ப இம்பார்ட்டன்ட். The most commonly used coding scheme is American Standard Code for Information, ASCII அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், வெரி வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கோடிங் ஸ்கீம் இஸ் த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், ASCII அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ
the binary value between 0 to 127 binary value நம்மளுக்கு எப்படி representation பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 127 கேட்கலாம். 1 mark கொஷினில் கேட்கலாம். 1 mark கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, the binary value representation as a 0 to 127 underline பண்ணிக்கோங்க புக்கில், ரொம்ப இம்பார்ட்டன்ட், is used to represent a specific character. இந்த 0 to 127 வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைனரி வேல்யூஸை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். அதை நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். the ASCII value for blank space, இது ஒரு 1 mark கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். the ASCII value for blank space 32, இது ஒரு 1 mark, ரொம்ப இம்பார்ட்டன்ட். that is ASCII value of blank space அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 32. the ASCII value of number 0 is 48. the ASCII value of numeric 0 is 48. 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASCII வேல்யூவில் 0 அப்படின்னா நியூமரிக்கில் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 இருக்கும். the range of ASCII value lower case alphabets for example இந்த small a to z இருக்கு இல்லையா, ஸோ அது எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூவில் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் ஆல்ஃபாபெட்ஸ் 97 to 122. ஸோ இதுதான் அந்த ASCII வேல்யூடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு 1 mark கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேராகிராஃபே ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் 1 mark கொஷின் தான் எல்லாமே. அண்டு ரேஞ்ச் ASCII வேல்யூஸ் அப்பர் கேஸ் 1 mark கொஷின், அது எப்படி கேட்பாங்கன்னா வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் லோயர் கேஸ், வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ லோயர் கேஸ் அப்படின்னா 97 to 122, அப்பர் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பாபெட்டில் 65 to 90 இது வரையில் இருக்கக்கூடியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர்ஸை நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம், அல்லது நம்மளுடைய டேட்டா ரெப்ரசன்டேஷனை நம்மளுடைய வேல்யூஸ்லாம் எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. இந்த டூ யூ நோ அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. 1 mark கொஷின் கேட்கலாம், 2 mark கொஷின் கேட்கலாம், அது எப்படியா இருந்தாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ த ஸ்பீட் ஆஃப் எ கம்ப்யூட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கம்ப்யூட்டரோடைய ஸ்பீட் எதை பொறுத்து தான் அமைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பிட் டு ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 8-bit ப்ராசஸர், 16-bit ப்ராசஸர், 32-bit ப்ராசஸர், 64-bit ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பொறுத்து தான் அமையும். இட் கேன் ப்ராசஸ் அட் ஒன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் a 64-bit கம்ப்யூட்டர் கேன் ப்ராசஸ் 64-bit நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 64-bit கம்ப்யூட்டராக இருந்துச்சுன்னா 64-bit ப்ராசஸ் பண்ணும். ஆர் ஒன் ஆப்ரேஷன் while 32-bit computers break 64-bit numbers down into smaller pieces, making is slower. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய சிஸ்டம் பார்த்திங்கன்னா 32-bit தான் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் போய்ட்டு நான் 60-bit ப்ராசஸாக இருக்கிற அளவுக்கு ஒர்க்கு கொடுக்குறேன். அப்படிங்கிறப்போ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸ்லோவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி, ஸ்லோவாகும். என்னுடைய கம்ப்யூட்டர் என்ன ஆகும்? ஸ்லோவாகிறதுக்கான ஒரு நிலை இருக்குது. ஸோ அப்போ 64-bit ப்ராசஸ்னால் 64-bit வேல்யூ கொடுக்கலாம், 32-bit வேல்யூனா 32-bit ப்ராசஸ் பண்ணோம். இன்கேஸ் 32-bitல போயிட்டு நான் 64 வேல்யூ ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெத்தடை கொடுக்குறேன். அப்படிங்கிறப்போ அங்கே என்னுடைய சிஸ்டம் என்ன ஆகும்? ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இது வரலும் புரியுதுங்களா? உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணது இது வரலும் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரியா? நீங்கள் ஏதாவது எனக்கு கமெண்டோ அல்லது எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுங்க. ஓகே, நவ் அதுக்கடுத்தது மட்டும் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். என்ன சார் இதில் என்ன போயிட்டு நம்பர் சிஸ்டம்? ஓகே, நம்பர் சிஸ்டம் அப்படின்னா நம்பர் 0s and 1s பைனரி நம்பர்ஸ் அப்படிங்கிறது இதனாலும் பார்த்துருக்கோம்.
இங்கே நம்ம எலாபரேட்டாக நம்ம இந்த நம்பர் சிஸ்டமுடைய டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த நம்பர் சிஸ்டம் டைப்ஸில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்லி கிளாஸிஃபைடு ஆஸ் 4 டைப்ஸ். நம்பர் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க, பேசிக்லி கிளாஸிஃபைடு ஆஸ் 4 டைப்ஸ். அந்த 4 டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் அ டெசிமல், another one is a binary, another one is a octal, next and final one is a hexadecimal அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? Then if you ask in the one mark question, how many types of number system? 4 types. List out the number system types. 2 mark question கேட்கலாம். So one is a decimal, another one is a binary, another one is a octal and hexadecimal. ஸோ ஓகே சார், இப்போ தெரியுது 4 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆஃப் ஆல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெசிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரேஞ்சை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது டெசிமலில் பேஸ் வேல்யூஸை 10ன்னு சொல்லுவோம். எப்படி சார் இப்போ 10ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா 0 to 9 பிட்வீன் த நம்பர்ஸுடைய டோட்டல் நம்பர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ அங்கே இங்கே ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேஸ் வேல்யூ இஸ் 10. எப்படி 10 சொல்கிறோம்? 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ இஸ் 10. ஸோ த டெசிமல் வேல்யூ பேஸ் வேல்யூ இஸ் 10 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நவ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைனரி. பைனரி அப்படிங்கிறது நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 0 and 1 அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம பைனரி வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். 2 ஆக்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 to 7. 0 to 7. ஸோ 0 to 7 இன்டர்பிரேட்டிவ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 8. 0 1 2 3 4 5 6 7. ஸோ 8 நம்பர்ஸ் இருக்கிறதுனால ஆக்டலுடைய பேஸ் வேல்யூ இஸ் 8. ஸோ இங்கே பைனரியோட பேஸ் வேல்யூ இஸ் 2. Okay, are you understand? Base value. So இப்போ டெசிமலோட பேஸ் வேல்யூ 10, பைனரியோட பேஸ் வேல்யூ 2, ஆக்டலோட பேஸ் வேல்யூ இஸ் 8. அது எப்படி வருதுன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. Now next one is a hexadecimal. Hexadecimal. So 0 to 9 and uppercase A to F. Uppercase A to F. Totally இது என்ன வரும்? பேஸ் ஆஸ் 16 அப்படின்னு சொல்கிறோம். சரி, அண்டர்ஸ்டாண்ட். 0 to 9 நம்பர்ஸ் வந்து 10, ABCDEF. ஸோ இதில் ஒரு 6 வேல்யூஸ். ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ ஆஸ் 16 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? நவ் நெக்ஸ்ட் கொஞ்சம் இதை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, நவ் வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா a number system is a way to representing numbers. ஒரு 1 mark question இது. How to represent or which way to represent the number system are used to representing the numbers. Most commonly used number system in real life. இது ஒரு 1 mark question. Most commonly used number system in real life is a டெசிமல் நம்பர் சிஸ்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். 1 மார்க் கொஷினில் இன்சைடில் கேட்கக்கூடிய 1 மார்க்கு புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. அதர் நம்பர் சிஸ்டம்ஸ் ஆர் பைனரி. இது ஒரு 2 மார்க் கொஷின் நீங்கள் கேட்கலாம். லிஸ்ட் அவுட் த அதர் நம்பர் சிஸ்டம்ஸ் ஆர் ரைட் த அதர் நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ அதர் நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு என்னது? பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்ஸ். பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட நோட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்லி யூஸ்டு நம்பர் சிஸ்டம் ஒன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம். அதர் நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். ஈச் நம்பர் சிஸ்டம் இஸ் யூனிக்லி ஐடென்டிஃபைடு. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஒவ்வொரு நம்பர் சிஸ்டமும் நம்ம யூனிக்காக எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா by its base value or radix அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் வேல்யூ ஆர் ரேடிக்ஸ். நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? பைனரியோட டெசிமலோட பேஸ் வேல்யூ 10, பைனரியோட பேஸ் வேல்யூ 2, ஆக்டலோட பேஸ் வேல்யூ 8, ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வேல்யூ 16 அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதாங்க சொல்கிறாங்க
இந்த பேஸ் வேல்யூக்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடிக்ஸ். 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் அதுவும். வாட் இஸ் த ரேடிக்ஸ் வேல்யூ ஆஃப் டெசிமல் மாற்றி கேட்கலாம். பேஸ் வேல்யூன்னு நம்மளுக்கு தெரியும், டக்குன்னு எழுதிடுவோம். 10 2 8 சாரி டெசிமலுக்கு 10, பைனரிக்கு 2, ஆக்டலுக்கு 8, எக்ஸா டெசிமலுக்கு 16 ஆட்டோமேட்டிக் எழுதிடுவோம். வாட் இஸ் த ரேடிக்ஸ் வேல்யூ ஆஃப் ஆக்டல் அப்படின்னு சொல்லி ட்விஸ்டட் பண்ணியும் கேட்பாங்க. ஸோ ரேடிக்ஸ் ஆர் பேஸ் வேல்யூ அப்படின்னா ஒன்று தான். ஸோ ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் த கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ். ரேடிக்ஸ் அண்ட் பேஸ் வேல்யூ இஸ் த கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஆமாம் தானே, இங்கே எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை தான் பேஸ். இங்கே 10 கொடுத்துருக்காங்க, பைனரியில் 2 வேல்யூ இருக்குது அதனால் 2, ஆக்டலில் 8 நம்பர்ஸ் இருக்குது அதனால் 8 கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸாடெசிமலில் 16 வேல்யூஸ் இருக்குது அதனால் பேஸ் வேல்யூ 16 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் டிஜிட் இன் ஈச் நம்பர் சிஸ்டம், ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம்லேயும் எத்தனை டிஜிட் வேல்யூ இருக்கோ அதுதான் அதனுடைய பேஸ் ஆர் ரேடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் த ஜென்ரல் ஐடியா. ரேடிக்ஸ் அண்ட் பேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஜென்ரல் ஐடியா பிகைன் பொசிஷனல் நம்பர் சிஸ்டம். அந்த பேஸ் வேல்யூவும் அண்டு இந்த ரேடிக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, இது வாட் இஸ் த வேல்யூ ஆர் வாட் இஸ் த நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 65 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்ன நம்பர் சார்? 65 அப்படிங்கிறது இட் இஸ் அ பேஸ் வேல்யூவா, ஆக்டலா அல்லது ஹெக்ஸாடெசிமலா சார்? இங்கே எங்கே இருக்குது, இது எந்த வேல்யூக்குள்ளே இது ரெப்ரசன்டேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இட் இஸ் அ 65 இஸ் அ பேஸ் ஆஸ் அ 10 இஸ் அ டெசிமல் நம்பர்னு சொல்லலாம். ஆர் பேஸ் ஆஸ் அ 8 இஸ் அ ஆக்டல் நம்பர்னு சொல்லலாம். ஏன் சார், இங்கே 0 to 9 நம்பருக்குள்ளே இதாக இருக்குது, 0 to 7 நம்பருக்குள்ளேயும் இதாக இருக்குது. அதுவே 68 அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, இஸ் அ டெசிமல் நம்பர், ஆக்டல் ஆர் வாட் இஸ் தட், இது இஸ் அ டெசிமல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 to 9 நம்பர் இருக்குது, ஸோ அதனால் இதை டெசிமல்னு சொல்லலாம். ஸோ இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, புரியுதுங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த டயக்ராம் மல்டிபிள் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்பர் சிஸ்டமுடைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இது ஒவ்வொன்றும் பற்றி நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்தராக நெக்ஸ்ட் டாப்பிக்கில் எல்லாமே வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஆர் ஹாப்பி ஆர் ஆங்க்ரி? ரொம்ப கோவத்தில் இருக்கீங்களா அல்லது புரியாமல் இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ யூ கேன் கால் டு மீ, காண்டாக்ட் எனி. ஏதாவது புரியல அப்படின்னா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்தராக இதனுடைய ஃபுல் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாங்களா? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறத இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் என்ன ப்ராசஸ், என்ன கொடுத்துருக்காங்க சார் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 0 to 9, இட்ஸ் அ 10 டிஜிட்ஸ். இதனுடைய பேஸ் வேல்யூ என்னது டெசிமல் அப்படின்னா, பேஸ் வேல்யூ இஸ் அ 10. இட் இஸ் த ஓல்டஸ்ட் மோஸ்ட் பாப்புலர். 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க, ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் நம்பர் சிஸ்டம் யூஸ்ட் இன் அவர் டே டு டே லைஃப். 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். which is the oldest dash is the oldest most popular number system used in our day to day life அல்லது dash is used in day to day life our life அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அல்லது oldest number system அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அங்கே மேலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி the commonly used number system அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ the commonly used number system என்ன சொல்லியிருக்காங்க, the representing the numbers the most commonly used number systems in real life decimal number system அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே தான் அதையும் திரும்ப சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் ஈச் டெசிமல் டிஜிட் இஸ் வெயிட்டட் ரிலேட்டிவ் டு இட்ஸ் பொசிஷன் இன் த நம்பர். அதனுடைய பொசிஷன் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதனுடைய வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். திஸ் மீன்ஸ் that each digit in the number is multiplied by 10 radius
ஒவ்வொரு நம்பரும் எப்படி அதில் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைடு 10 ரேடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணி அதனோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். To a power corresponding to that digit position, to power that corresponding digit position வச்சு நம்ம அதை கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 123 பேஸ் ஆஸ் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் என்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, திரும்பவும் டெசிமலாகவே கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அப்போ இது கொடுத்துருக்கிறது டெசிமல் நம்பர், இதை டெசிமல் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகணும், திரும்பவும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமலாக வேல்யூ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. திஸ் மீன்ஸ் தட் ஈச் டிஜிட் இந்த நம்பர் இஸ் மல்டிப்ளைடு. ஒவ்வொரு நம்பரையும் எதால் மல்டிப்ளைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, 10ஆல். ஸோ அப்போ 1 into 10 multiply to the power of positional value சொல்லியிருக்காங்க, to a power corresponding to its digit position. digit position அப்படின்னா என்ன சார், பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் தான் பொசிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ இதுக்கு பொசிஷன் வேல்யூ இஸ் 0 1 is a 2. Are you understand? புரியுதுங்களா? ஸோ மறுபடியும் சொல்லலாம், 123 பேஸ் ஆஸ் அ 10 இதை நம்ம கால்குலேட் பண்ணோம். அங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்கிறது ஒவ்வொரு வேல்யூயும் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1 into 10 multiplied 10 corresponding it's the digit of position அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொசிஷன் அப்படிங்கிறத பொசிஷன் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே சொன்னோம் 0 1 2. ஸோ அப்போ இதுக்கு பொசிஷன் வேல்யூ 1க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 10 to the power 2 ப்ளஸ் அதுக்கடுத்த வேல்யூ என்ன இருக்குது 2 into 10 to the power of என்ன வேல்யூ இருக்குது அங்கே 2க்கு என்ன பொசிஷன் வேல்யூ 1 ப்ளஸ் 3 into 10 to the power of 3க்கு என்ன வேல்யூ பொசிஷன் இருக்குது 0. ஸோ அப்போ ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரோம். புக்கில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 10 to the power 2 அப்படிங்கிறப்போ என்ன வேல்யூ 100 ப்ளஸ் 2 into 10 to the power 20 ப்ளஸ் 3 into 10 to the power 0. அப்போ 3 into என்ன வரும் எனிதிங் பவர் 0 அப்படிங்கிறப்போ இருக்கிற வேல்யூ மட்டும்தான் வரும் 3 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியும், பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அடுத்த ஒரு நம்பர் சிஸ்டமோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.